வணக்கம். எனி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டிப்ளமா படித்த குழந்தைங்க அண்ட் மெக்கானிக் அண்ட் கஸ்டமர். இந்த வண்டி வந்து கம்ப்ளீட்டாக ஒயரிங் கிட்டு மாற்ற போகிறேன். ஸோ இதை வந்து எல்லாமே வாட்டர் வாஷ் ரொம்ப ஜம்முன்னு பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வாட்டர் வாஷ் பண்ணணும். பார்த்தீங்கன்னா மேலே ஷைனிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம அழகாக அடித்து க்ளீன் பண்ணி வாட்டர் வாஷ் பண்ணி ரொம்ப அருமையாக பிரமாதமாக நம்ம செய்யணும். ஸோ அதே மாதிரி இந்த சுவிட்சும் கையோடு மாற்றிடுங்க. இதை மாற்றிடுங்க. இந்த மாதிரி சுவிட்செலாம் ஆல்ட்ரு பண்ணாதீங்க. வண்டியில் ஆல்ட்ரு பண்ணிங்கன்னா வண்டி வேலை செய்யாது, காயில் ப்ராப்ளம் வந்துடும். ஸோ அதே மாதிரி இந்த ஒயரை மாற்றிடணும். ஸோ செயின் பாக்கெட் இதில் பார்த்தீங்கன்னா செயின் ஸ்ப்ரே அடிக்கணும். இதில் ஏர் ஃபில்ட்ரு மாற்றுற கண்டிஷனில் இருக்குது. ஸோ இந்த வண்டியில் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஒயரிங் கிட்டு மாற்றுறது எப்படி அப்படின்ற ஒரு தகவலாக நம்ம பார்க்குறோம். இப்போ ஒயரிங் கிட்டு மாட்டும் போது இந்த பிளாப்பு, இந்த பேக் பிளாப்பை வந்து நம்ம கழட்டிடணும். கழட்டினா தான் ஒயரிங் கிட்டு நீங்கள் அழகாக அந்த ஷேப்பு அதோடைய மெத்தட் வந்து கரெக்டாக அந்த ரூட்டை அழகாக கொண்டாடலாம். இதுதான் இந்த ஒயரிங் கிட்டு. ஸோ இந்த ஒயரிங் கிட்டில் பார்த்தீங்கன்னா நான் காயில், ஸோ இந்த காயில் செட்டு மாற்றுறேன். 2 சுவிட்சு, ஸோ ரிலே, செல்ஃப் ரிலே, அதே மாதிரி ரெக்டிஃபயர். ஸோ இந்த வண்டியில் இவ்வளவும் மாற்றக்கூடிய ஏன் இந்த சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, எங்கே ஷார்ட் ஆகுதுன்னு நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி வண்டிகளுக்கு பேட்டரி ரொம்ப டெட் ஆகுது அப்படின்னா ரெக்டிஃபயரு ஆல்ட்ரு பண்ணாதீங்க. பண்ணினீங்கன்னா வண்டி ப்ராப்ளம் வந்துடும். எனி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் ஆல்ட்ரு பண்ணி இந்த சுவிட்சு ஆல்ட்ரு பண்ணுறது இதெல்லாம் ஒயரிங் கிட்டில் கட் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா இது கண்டிப்பாக ப்ராப்ளம் யூனிகானுக்கு வந்துடும். அதே மாதிரி bs6 இது வந்து ஆன்பாரில் செட் பண்ணியிருக்காரு, 2 பக்கம் லைட்டு. இது வந்து கட் அவுட் வச்சு ரெடி பண்ணியிருக்காரு. இதெல்லாம் தண்ணி போச்சுன்னா பேட்டரி டெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ரெக்டிஃபயர் இதெல்லாம் போடக்கூடாது. இதை போட்டால் இது நல்லா இருக்கான்னுவாங்க, அதெல்லாம் வந்து சாத்தியம் ஆகாது. ஸோ இதெல்லாம் அப்படியே ஓரங்கட்டி தூக்கி வச்ச வேண்டியது தான். இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2 சுவிட்சு, அதே மாதிரி ரிலே, இது வந்து ரெக்டிஃபயரு, இந்த காயில். ஸோ இதை ஜம்முன்னு போட்டு தூக்கி மாட்டினோம்னா அருமையாக இருக்கும். இதை வந்து ஸோ இந்த ஒயர் வந்து நான் புதுசு வாங்கிட்டேன், எல்லாமே ஒரிஜினல். இப்போது இதை இந்த மாதிரி பழச அழகாக இந்த விஷயத்தை வந்து பண்ணக்கூடாது. ஸோ இதை மாதிரி அழகாக ஜம்முன்னு நம்ம பண்ணி அழகாக போட்டோம்னா அருமையாக இருக்கும். இந்த ஒயரை தான் வந்து ஸோ இந்த ஒயர் இது எங்கே வருதுன்னா அழகாக இதுதான் இந்த ஒயர். ஸோ இந்த ஒயரை கட் பண்ணி அவர் இங்கேருந்து லைன் எடுத்தாந்துருக்காங்க. மெயின் ஒயர் இது. மெயின் ஒயரை வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணிங்கன்னா ப்ராப்ளம் வந்துடும். இது எர்த்து. ஸோ எர்த்து அவ்வளோ சீக்கிரம் மெயின் ஒயர் தான் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வரும். ஸோ அதே மாதிரி இதில் ஏகப்பட்ட வேலைகள் செஞ்சுருக்காங்க. இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் நான் பண்ண மாட்டேன். ஸோ என்னுடைய வேலையை பார்த்தீங்கன்னா ஒரிஜினாலிட்டியாக நான் கொண்டு போய்டுவேன். அதே மாதிரி இந்த சுவிட்சு ஆல்ட்ரு பண்ணியிருக்காங்க. இதனால தான் நான் சுவிட்சை மாற்றுறேன். இந்த சுவிட்சை நான் மாற்றுறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடாது, அது ஒரு தகவல். ஸோ எனி ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஒயரிங் மாற்றுறது எப்படின்ற ஒரு தகவலாக நம்ம பார்க்கலாம். இதுதான் இதோடைய ஒயரிங் கிட், யூனிகான் ஒயரிங் கிட்டு. நம்ம மாற்றுறது எப்படின்னு ஒரு தகவலை பார்க்கலாம். அதோடைய பார்ட் நம்பர். ஸோ நம்ம இதை வந்து ரொம்ப ரிஸ்க்கு, அதாவது ஒயரிங் கிட்டே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு பொறுத்தவரையிலும் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதில் வந்து இப்போ நம்ம ஒயரிங் கிட்ட மாற்றுறது எப்படின்ற ரூட்டு எப்படின்றத தகவலாக பார்க்கலாம். ஸோ இந்த வண்டியை ஒயரிங் கிட்ட மாற்றி மெயினாக ஒரு ப்ராப்ளம்னா, ஸோ இந்த சுவிட்சில் வந்து நிறைய ப்ராப்ளம். ஸோ அதே மாதிரி இந்த சுவிட்சும் ப்ராப்ளம். ஸோ இந்த 2 சுவிட்சும் நான் மாற்றிட்டேன்.
அது ஒன்று. அதேமாரி பார்த்தீங்கன்னா சோக் ஒயர் செட்டு அப்படியே அழகாக மாற்றியாச்சு. ஸோ அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் ஒயர். ஸோ அப்படியே வந்தீங்கன்னா இந்த இடத்துல காயில் ஒயர் வந்து இந்த 2 ஒயரை அழகாக ஜாயின் பண்ணிடணும். ஸோ ஒயரிங் கிட்டு போகிற ரூட்டு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இதுதான் ரூட்டு. இங்கே ஒரு கிளிப்பு மாதிரி இருக்கும், இதை அழுத்திட்டு உள்ளே எடுத்துகிட்டு வரணும். அதே மாதிரி இந்த ரூட்டு இந்த இடத்துல வந்தீங்கன்னா ஸோ காயிலுடைய ஒயரு கனெக்ட் பண்ணிடணும். ஸோ அடுத்தது இந்த இடத்துல ஒயரிங் கிட்ட மாட்டி கரெக்டாக இங்கே எடுத்துகிட்டு வரணும். எடுத்துகிட்டு வந்துட்டு இது பிரேக் லைட் சுவிட்சு, இது கரெக்டாக கனெக்ட் ஆகிடும். ஸோ அதே மாதிரி இது வந்து ரிலே, இது வந்து ரிலே, செல்ஃப் ரிலே. இதுதான் வந்து மெயினாக அந்த ஒயர் போயிடுச்சு, இதில் ஒரு ஒயர் போயிடுச்சு. ஸோ அதுதான் இந்த ஒயரை நான் மாற்றிருக்கேன். ஸோ இது வந்து இண்டிகேட்டர். ஸோ இந்த இண்டிகேட்டர் ஆரன் பார்த்தீங்கன்னா ரொம்ப துருப்பிச்சு போச்சு. ஸோ அந்த ஆரனை வந்து நம்ம இதில் போடக்கூடாது. அதாவது அந்த ரிலே, அதாவது இந்த இண்டிகேட்டருடைய ஃப்ளாஷ் வந்து சரியில்லை. ஸோ புதுசு வாங்கி போடணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரெக்டிஃபையர். இந்த ரெக்டிஃபையர் வந்து நான் மாற்றிருக்கிறேன். இந்த ரெக்டிஃபையரை மாற்றி ஒயரிங் கிட்ட மாற்றி எல்லாமே பண்ணியிருக்குது. அதே மாதிரி இது வந்து சிடி. ஸோ கரெக்டாக இந்த வழியாக தான் இது வரணும். இந்த வழியாக வந்து இந்த லைனை இதை கனெக்ட் பண்ணிடணும். அதே மாதிரி இந்த பார்த்திங்கன்னா பீஸ் கேரியர் இங்கே வரும். ஸோ அழகாக இங்கே இதை எப்படி கனெக்ட் பண்ணணும், இந்த பிளாஸ்டிக்கில் செட் ஆகிடும். அதே மாதிரி இங்கே இது பார்த்திங்கன்னா இது உள் வழியாக வரணும். ஸோ இது உள் வழியாக வந்து பின்னாடி இண்டிகேட்டர் லைனுக்கு 2 பக்கம் லெஃப்ட் ரைட்டு கனெக்ஷனு. ஸோ இது டேஞ்சர் லைட்டு. ஸோ அதே மாதிரி இந்த சைடு வந்தீங்கன்னா இது மேலே. ஸோ இது வந்து ஃபியூல் கேஜி. ஸோ நம்ம காயில் கனெக்ஷன், அதாவது எது உடையதுன்னா இந்த காயிலுடைய கனெக்ஷனு. ஏன்னா இது வந்து எல்லாமே கட் பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஸோ வண்டியில் எந்த நேரத்தில் வேணாலும் ஆஃப் ஆகலாம். ஸோ இதுலேருந்து லைன் எடுத்துருக்காங்க. ஸோ இதனால் நிறைய ப்ராப்ளங்கள். அதே மாதிரி இது வந்து நம்ம கார்பெட்டரில் வரக்கூடிய சென்சாருடைய இது அது ஒரு முக்கிய ஒரு விஷயம். ஸோ அதே மாதிரி ஆரனுக்கு 2 ஒயர் நம்ம ஒரிஜினல் ஆரனை போட்டு ஒயரை மாட்டிட்டு போனால் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இப்போ இந்த காயில் செட்டு மாற்றணும். இந்த காயில் செட்டு இதை மாற்றிட்டு போனால் அழகாக லைனை கொடுத்து பக்காவாக பண்ணிடலாம். இதுதான் நம்ம வண்டியில் ஒயரிங் கிட்டு மாற்றுறது எப்படின்ற ஒரு தகவலாக பார்த்துருக்குறோம். அடுத்தது இப்போது இந்த செயினெல்லாம் நான் க்ளீன் பண்ணியிருக்கேன். ஏன்னா லாங்கிலேருந்து வந்த வண்டி வாஷ் பண்ணி செயினை க்ளீன் பண்ணி இப்போ செயின் ஸ்ப்ரே ஆச்சு, அதை மாட்டிடுவேன். ஸோ அடுத்தது மெயினாக ஒரு முக்கியமான ஒரு தகவல் என்னென்னா, இந்த வண்டியில் மாற்றின ஐட்டங்கள் அத்தனையுமே தான். இது வந்து யூனிகான் 150. ஸோ இந்த வண்டியில் வந்து இந்த ரிலே இது பார்த்திங்கன்னா இதுவும் எல்லாமே கட் பண்ணி லைனை கொடுத்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் மழை காலத்தில் ரொம்ப டேஞ்சரு. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ப்ளக் அடாப்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக இருக்கும், அருமையாக. ஸோ இது புதுசு. ஏன்னா நான் இந்த மழை காலத்திலலாம் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து லைன் வந்து சப்ளை கரெக்டாக போகும், இந்த பாடி எர்த்தாகாது. அது ஒரு தகவல் மெயினாக. இதில் வந்து என்ன ஒரு விஷயம்னா இதுதான், இந்த பாருங்கள், இந்த அடாப்டர் போட்டிருக்கு. ஸோ இந்த அடாப்டர் நம்ம ஆக்சுவலாக இதில் போடக்கூடாது. ஆக்சுவலாக இது வரக்கூடிய அடாப்டர் இதுதான். யூனிகானுக்கு வரக்கூடிய அடாப்டர் நல்லா அருமையாக ஜோராக ஜம்முன்னு நின்றுடும். இது